Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது benefits பத்தி தாங்க பார்க்க போறோம். வாழைப்பழம் வந்து இருக்குங்க. அந்த வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா நிறைய வகையான டைப்ஸ் வந்து இருக்குது. அதுல இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்க்க போறது செவ்வாழைப்பழம் தாங்க. இந்த செவ்வாழைப்பழத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை சாப்பிடறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிதாங்க இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த செவ்வாழைப்பழத்துல வந்து இருக்குதுங்க. முக்கியமா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் வந்து அதுல அதிக அளவுல வந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த செவ்வாழைப்பழத்துல வந்து பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, போலிக் ஆசிட், பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த செவ்வாழைப்பழத்துல வந்து இருக்குதுங்க. இப்ப இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல என்னென்ன உறுப்புகளுக்கு ரொம்ப பலமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்கள். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள்ங்கிறது காமனா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஸோ இந்த சிறுநீரக கற்கள் இருந்தாலும் சரி, இல்லாம இருக்கிறவங்களும் சரி, இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் வந்து பயன்படுத்துங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த தினமும் வந்து இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அதுல இருக்கிற கால்சியம் வந்து நம்மளுடைய எலும்புக்கு வந்து வலிமையை வந்து தருதுங்க. ஸோ இதனால நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். ஸோ இதனால செவ்வாழைப்பழம் வந்து பயன்படுத்துங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து நரம்பு தளர்ச்சி. இப்ப நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சியும் வந்து குணமாகும். நம்ம டெய்லி இதை வந்து இரவு நேரத்துல வந்து எடுத்துக்கிறதுனால இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் வந்து சரியாதுங்க. அது இல்லாம 48 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மண்டலம் சாப்பிட்டு வரும்போது நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து சரியாகுதுங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், உடல் பருமன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நிறைய பாஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமா வந்துருச்சு. ஸோ அதனால உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து சாப்பிடலாம். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா மித்த பழங்களை விட இதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமா இருக்கும். கலோரிகள் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்கும் போதுதான் நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகமாகும். இந்த செவ்வாழைப்பழத்துல வந்து கலோரிகள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது நமக்கு உடல் பருமனும் குறையுங்க. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கண் பார்வை. இப்ப கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க, மாலை கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வர்றதுனால இந்த கண் பார்வை பிரச்சனைகள் வந்து குறையும். அது இல்லாம கண் வந்து சரியா தெரியல, தூர பார்வை, கிட்ட பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது கண்டிப்பா வந்து கண் பார்வை பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு வந்து கிடைக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். செவ்வாழைப்பழம் வந்து நம்ம சாப்பிடும் போது அதுல வந்து இருக்கிற தாதுக்களும் விட்டமின்ஸ்களும் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமா தருது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு நோயும் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த செவ்வாழைப்பழம் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்குது. நம்ம உடல்ல வந்து ரத்தத்தினுடைய அளவு கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுங்க கண்டிப்பா செவ்வாழைப்பழம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் டெய்லி எடுத்துக்கும் போது ரத்தத்தினுடைய வந்து ஹீமோகுளோபினுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ரத்தம் வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அந்த அளவு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் வந்து பயன்படுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்துட்டு இந்த செவ்வாழைப்பழம் வந்து பயன்படுது. ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் இதுல இருக்கிறதுனால இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து நம்ம டெய்லியுமே வந்து சாப்பிடலாங்க. ரொம்பவே நல்லது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவங்க மட்டும் டாக்டருடைய ஆலோசனைப்படி இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். அது மீறி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெய்லியுமே இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடலாங்க. இப்ப பாத்தீங்களா இந்த செவ்வாழைப்பழத்துல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி இப்ப பார்த்திருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.